தோழருக்கு எங்கள் தோழர் பிசி ஜோசப் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் செய்கின்றோம் இன்குலாப் ஜிந்தாபாத் இன்குலாப் ஜிந்தாபாத் வீர வணக்கம் செய்கின்றோம் எங்கள் தோழர் பிசி ஜோசப் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் செய்கின்றோம் இன்குலாப் ஜிந்தாபாத் இன்குலாப் ஜிந்தாபாத் இன்குலாப் ஜிந்தாபாத் இன்குலாப் ஜிந்தாபாத் இன்குலாப் 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 ஜிந்தாபாத் இன்குலாப் 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 ஜிந்தாபாத். கட்சியினுடைய மத்திய குழு உறுப்பினரும் கிருஷ்ணகிரி மாவட்ட செயலாளரும் தனி சட்டமன்ற உறுப்பினருமான அன்புக்குரிய தோழர் ராமச்சந்திரன் அவர்களை தலைமை தாக்கி கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். அந்த யுக புரட்சி தினத்தை இருக்கின்ற வேளையில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பல்லாயிரக்கணக்கான செம்படை அணிவகுப்போடு இந்த பேரணி பொதுக்கூட்டத்திலே கலந்து கொண்டிருக்கின்ற நடந்து முடிந்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய தமிழ் மாநில மாநாட்டில் மாநில செயலாளராக தேர்வு செய்யப்பட்டிருக்கின்ற அருமை தோழர் மு வீரபாண்டியன் அவர்களே, இந்த பேரணி பொதுக்கூட்டத்திலே பங்கேற்று அரசியல் கருத்துக்களை உங்கள் மத்தியிலே வழங்க இருக்கின்ற தேசிய செயலாளர்களில் ஒருவரான அருமை தோழர் ராமகிருஷ்ணா அவர்களே, இந்த மாவட்டத்துடைய பொறுப்பாளரும் கட்சியின் துணை பொதுச் செயலாளருமான அருமை தோழர் ரவி அவர்களே, இன்றைக்கு அநியாய அக்கிரமங்கள் எங்கெல்லாம் நடக்கிறதோ அங்கெல்லாம் என்னுடைய பாதங்கள் பயணிக்கும் என்று சொன்ன சேக்குவார பாதையில் தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கு பயணித்துக் கொண்டிருக்கின்ற இந்த செம்படை தளபதி அருமை தோழர் லகுமையா அவர்களே, பங்கேற்றிருக்கின்ற மாநில குழு உறுப்பினர்கள் அருமை தோழர் சின்னசாமி அவர்களே, பழனி அவர்களே, பூதத்தியப்பா அவர்களே, தோழர் சுந்தரவள்ளி அவர்களே, தோழர் மாதையன் அவர்களே, தோழர் பங்கேற்றிருக்கின்ற மாவட்ட குழு உறுப்பினர்களே, இந்த கமிட்டியுடைய நகர செயலாளர் தோழர் நாகராஜ் அவர்களே, ஒன்றிய கமிட்டியுடைய செயலாளர் கிருஷ்ணன் அவர்களே, இன்றைக்கு கம்யூனிஸ்ட் கட்சியுடைய செயல்பாடுகளை நாட்டு மக்கள் மத்தியிலே கொண்டு செல்கின்ற பத்திரிகை ஊடகத்துறை நண்பர்களே, இது தேன்கனி கோட்டை அல்ல, இது செங்கோட்டை என்ற அளவுக்கு இந்த செம்படை பேரணி அணிவகுப்பிலே பங்கேற்றிருக்கின்ற செந்தொண்டர்களே, வருகை தந்திருக்கின்ற தோழர்களே, இந்த நகர்வாழ் பெரியோர்களே, வியாபார நண்பர்களே, அத்துணை பேருக்கும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாவட்ட குழுவின் சார்பிலே புரட்சிகரமான நவம்பர் புரட்சி தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தோழர்களே, இன்றைக்கு இந்தியாவில் ஒரு வகுப்புவாத பாசிச ஆட்சி எவ்வாறு முதலாளிகளுக்கும் அதே போல நிலப்பரப்புகளுக்கான ஆட்சி இருக்கிறதோ அதே போலதான் ரஷ்யாவில் ஜார் மன்னருடைய ஆட்சி 300 ஆண்டு காலம் அந்த ரஷ்ய நாட்டில் முதலாளிகளுக்கும் அதே போல நில சுதந்திரர்களுக்கான ஆட்சியாக இருந்தது. பசியால் பட்டினியால் ஆயிரக்கணக்கான மக்கள் செத்து மடித்த போது அந்த ஜார் மன்னர்கள் அந்த விவசாயிகளை பற்றி அந்த சாமானிய மக்களை பற்றி கவலைப்படவில்லை. ஆகவேதான் 300 ஆண்டு கால ஜார் மன்னர்களுடைய ஆட்சிக்கு முடிவு கட்டிய நாள்தான் நவம்பர் 7, 1917. அந்த நவம்பர் புரட்சியை மகாகவி பாரதி சொன்னான் யுக புரட்சி என்று. அந்த யுக புரட்சி நாளை இன்றைக்கு நாம் மட்டுமல்ல உலகத்தில் உள்ள 196 நாடுகளிலும் இன்றைக்கு அந்த நவம்பர் புரட்சியை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு அமெரிக்காவுடைய அதிபர் சொல்லுகிறார், என்ன சொல்றாரு? உலகத்தில் கம்யூனிஸ்ட் கட்சி இருக்கக்கூடாது. அவர் சொன்னா பரவாயில்ல, இங்கே நம்முடைய பல அரசியல் நண்பர்கள் சொல்றாங்க, என்ன சொல்றாங்க? கம்யூனிஸ்ட் கட்சியை தமிழ்நாட்டில் தலையிலிருந்து துடைத்திருப்போம் சொல்றாங்க.
நம்முடைய பிரதமர் மரியாதைக்குரிய நரேந்திர மோடி சொல்றாரு, கம்யூனிஸ்டுகள் இல்லாத இந்தியாவை படைப்பதான் என்னுடைய லட்சியம் சொல்றாரு. உலகத்துடைய ஹிட்லர் சொன்னாரு, உலகத்தில் எந்த நாட்டிலும் கம்யூனிஸ்ட் கட்சியை இல்லாமல் கம்யூனிஸ்ட் கட்சியை வேரோடு ஆணி வேரோடு புடுங்கி எறிவதுதான் என்னுடைய லட்சியம் சொல்லி ஹிட்லர் சொன்னாரு. ஆணி வேர் அல்ல, சல்லி வேரை கூட புடுங்க முடியவில்லை. இன்றைக்கு அமெரிக்காவுடைய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொன்னாரு? அமெரிக்காவில் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு இடமில்லை என்றார். அமெரிக்கா உள்ள நுழைய விட மாட்டேன் என்றார். கம்யூனிஸ்டுகளுக்கு பாஸ்போர்ட் வழங்க மாட்டேன் என்றார். அதே அமெரிக்காவில் கடந்த வாரம் மேயர் தேர்தல் நடந்து முடிந்தது. அந்த மேயர் தேர்தலில் இந்திய வம்சாவளி ஒரு முஸ்லிம், நான் ஒரு சோசலிஸ்ட் என்று சொல்லக்கூடிய மம்தானி 2 மில்லியன் வாக்குகள் வித்தியாசத்திலே வெற்றி பெற்றிருக்கிறார். நியூயார்க் நகரம் என்பது உலகத்திலேயே சிறந்த நகரம். இதே ட்ரம்ப் அந்த நியூயார்க் நகரத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஆகவே உள்ளே கம்யூனிஸ்ட் கட்சியை விடமாட்டேன் என்று சொன்ன அமெரிக்காவில் நியூயார்க்கில் இன்றைக்கு அமோக வெற்றி பெற்று அந்த நியூயார்க் நகருடைய மேயராக மம்தானி வெற்றி பெற்றிருக்கிறார். இன்றைக்கு அவர் சொல்லுகிறார், நான் ஒரு முஸ்லிம், நான் ஒரு சோசலிஸ்ட், நான் ஒரு இடதுசாரி என்று. ஆகவே உன் ஊரிலே உன்னால் தடுக்க முடியவில்லை. உலகத்தில் ட்ரம்ப் அல்ல, மோடி அல்ல, அந்த ஹிட்லராலே தடுக்க முடியாத கம்யூனிஸ்ட் கட்சி வளர்ச்சியை யாராலும் தடுக்க முடியாது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆகவே சோசியலிச நாடு ரஷ்யாவில் பட்டினியாய் பசியால் செத்த மக்களுக்கு லெனின் தலைமையிலே 1917 ஆட்சி அதிகாரத்துக்கு வந்த பிறகு அந்த மக்களுக்கு உண்ண உணவு, உடுக்க உடை, இருப்பதற்கு வீடு, நில முதலாளியிடமிருந்து நிலத்தை பறித்து விவசாயிகளுக்கு நிலம் கொடுக்கப்பட்டது. பெரிய ஆலை முதலாளியிடம் அந்த ஆலைகள் எல்லாம் தொழிலாளிக்கு ஒப்படைக்கப்பட்டது. இந்த நாட்டுடைய சொத்துக்கள் தேசிய வங்கிகள் எல்லாம் மக்களுக்கு ஆக்கப்பட்டது. ஆகவே உலகத்தின் சொர்க்கம் என்று ரஷ்யாவை சொன்னார்கள். உலகம் முழுவதும் ரஷ்யா புரட்சிக்கு பின்புதான் மன்னராட்சி ஒழிக்கப்பட்டது. அது இந்தியாவாக இருக்கட்டும், அதாவது ஆப்பிரிக்க நாடுகளாக இருக்கட்டும், தெற்காசிய நாடுகளாக இருக்கட்டும். ஆகவே நவம்பர் புரட்சிக்கு பின்பு லெனின் தலைமையான சோசலிசம் ரஷ்யாவில் மறந்த பிறகுதான் உலகத்தில் பல நாடுகளுக்கு விடுதலை கிடைத்தது. அப்படிப்பட்ட விடுதலையை இன்றைக்கு இங்கு இருக்கிற கட்சிகள் சோவியத் ரஷ்யாவிலே கம்யூனிசம் தோத்துவிட்டது, சோசியலிசம் ரஷ்யாவிலே சொத்துவிட்டது என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அவருக்கு நான் எச்சரிக்கையோடு சொல்லுகிறேன், இன்றைக்கு உலகத்தை யார் ஏற்றுக் கொண்டிருக்கிறார்? டொனால்ட் ட்ரம்ப் ஏற்றுக் கொண்டிருக்கிறார். பொருளாதார தடைகளை இன்றைக்கு இந்தியா உட்பட எல்லா நாடுகளும் விதித்து வருகிறார். அந்த டொனால்ட் ட்ரம்ப் இன்றைக்கு யாரை பார்த்து பயக்கிறார் என்றால் சீனாவை பார்த்து பயப்படுகிறார். சீனா மட்டுமல்ல, கியூபா, வடகொரியா, வியட்நாம், லாவோஸ் என இந்தியாவில் மட்டுமல்ல உலகத்தில் 196 நாடுகளில் கம்யூனிஸ்ட் கட்சி 20 நாடுகளில் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறது என்பதை கம்யூனிஸ்டுகளே இல்லை என்று காமாலை கண்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன். தொடர்ந்து இந்த மாவட்டத்தில் நாங்க மத்தியில் ஆட்சியில் இல்ல, மாநிலத்தில் ஆட்சியில் இல்ல, நம்முடைய தலைவர் லகுமையா தலைமையில் அரை நூற்றாண்டுகளுக்கு மேலாக எளிய மக்களுக்காக, உழைக்கும் மக்களுக்காக மக்களை திரட்டி களத்தில் நின்று அவர் உரிமைகளை பாதுகாத்திருக்கிறோம். 1 ஏக்கர் 2 ஏக்கர் அல்ல, 15,000 ஏக்கர் விவசாய நிலங்களை எடுத்து நிலமில்லாத விவசாயிகளுக்கு பகிர்ந்து கொடுத்திருக்கிறது கம்யூனிஸ்ட் கட்சி. கொப்பகர பஞ்சாயத்துல பாட்ட முப்பாட்ட காலத்துல நிலத்தை ஓட்டுறான். கட்டின வீடு இருக்கு, வச்ச தென்னை மரம் 80 வருஷம் இருக்குது, வெட்டின கிணறு இருக்கு, அவன் பாட்ட முப்பாட்ட சமாதி அங்க இருக்கு. அவனுக்கு
வாழ்வாதாரம் என்பது அந்த நிலம்தான். அந்த நிலத்தை வனத்துறை, வருவாய்த்துறை, காவல்துறை அதிகாரிகள் பறிக்க வந்த போது எந்த கட்சியிடம் இருந்தானோ அந்த கட்சி காப்பாற்றவில்லை. காப்பாற்றியது கம்யூனிஸ்ட் கட்சி, இந்த செங்கோடி. அங்க மட்டுமல்ல, மாவட்டம் முழுக்க இங்க கிருஷ்ணகிரியில் வந்திருக்காங்க. சிக்கப்பூவத்தி, பெரிய பூவத்தி, கெட்டூர்ல 2500 ஏக்கர் நிலத்தை கொடுத்திருக்கோம். சூளகிரி பகுதியில, சின்ன குத்தி, பெரிய குத்தி பகுதியில 2600 ஏக்கர் நிலத்தை எடுத்து கொடுத்திருக்கோம். தண்ணீர் குண்ட பள்ளியில வந்திருக்காங்க. அங்க 500 ஏக்கர் நிலத்தை எடுத்து கொடுத்திருக்கிறோம். குந்துக்கோட்டையில 1500 ஏக்கர் நிலங்களை இன்னைக்கு விவசாயிகள் சாகுபடி செஞ்சிட்டு இருக்காங்க. கம்யூனிஸ்ட் கட்சி லகுமையா தலைமையில அந்த நிலத்தை எடுத்து கொடுத்தோம். அஞ்சட்டியில் எடுத்து கொடுத்தோம். இவ்வாறு 15000 ஏக்கர் நிலங்களை விவசாயிகளுக்கு அதிகாரத்தில் இல்லை என்றாலும் போராடி பெற்றுக் கொடுத்தது கம்யூனிஸ்ட் கட்சி. இன்னைக்கு ஓசூர்ல பார்வதி நகர்ல ஒரு 4500 குடும்பங்கள் இருக்காங்க, வந்திருக்காங்க. சாதாரண மக்கள். ஓசூர் பஸ் ஸ்டாண்ட்ல பழம் விற்கிறவங்க, கூடையில பூ விற்கிறவங்க, காய்கறி விற்கிறவங்க, கார்மேஸ்திரிங்க கடந்த 30 ஆண்டுகளாக புறம்போக்கில் வீடு கட்டிருக்காங்கன்னு சொல்லி அந்த வீடுகளை இடிக்க போனாங்க ஆட்சியாளர்கள். எங்களுடைய தலைவர் லகுமையா தலைமையில் அந்த காவல்துறை, வருவாய்த்துறை, மாவட்ட ஆட்சியர் முழுக்க சொன்னாரு, இந்த வீடுகளை இடிக்கணும்னா என்ன தாண்டி போயிடுங்க, ஒரு வீடல்ல ஒரு சொந்தலையும் தொட விட மாட்டேன் என்று சொன்னார். மாற்று ஏற்பாடு பண்ணுங்க, அப்புறம் அந்த வீடுகளை வேணா இடிங்கன்னு சொன்னார். இடிப்பதை தடுத்து நிறுத்தி இன்னைக்கு ஓசூர்ல பார்வதி நகர், மில்லத் நகர், அதே போல ராம் நகர், இந்த பகுதியில் கம்யூனிஸ்ட் கட்சி போராடி வீட்டு மனை பட்டம் வாங்கி கொடுத்திருக்கிறோம். ஒசூர் ஒரு சென்ட் 8 லட்சம் ரூபாய், 10 லட்சம் ரூபாய். இன்னைக்கு பல்லாயிரக்கணக்கான குடும்பங்களுக்கு கம்யூனிஸ்ட் கட்சி வீட்டு மனை வாங்கி கொடுத்திருக்கு. அதோடு மட்டுமல்ல, பாகலூர்ல இருந்து வந்திருக்காங்க ஜெயலட்சுமி அம்மாங்க. விஜய் மல்லையா உங்களுக்கு தெரியும். யார் விஜய் மல்லையா? கிங்பிஷர் பீர் ஃபேக்டரி வச்சுக்கிறவர். இந்திய நாட்டு மக்களுடைய பணத்தை 9500 கோடி ரூபாயை கொள்ளையடித்து விட்டு லண்டன்ல இருக்காரு. நாம இங்கே கிரிக்கெட் பார்த்தா அவர் அங்க உட்கார்ந்து ஸ்டேடியத்தில் கிரிக்கெட் பார்க்கிறாரு. அவருடைய நிலம் இருந்தது பெங்களூர்ல. அந்த காலத்தில் வாங்கினது அவருக்கே தெரியல. இன்னைக்கு ஒரு ஏக்கர் 8 கோடி 10 கோடி. சாதாரண மக்கள் போய் வீடு கட்டாங்க. அந்த வீடுகளை அதிகாரிகள் இடிக்க போறாங்க. அதற்கு அன்றைய ஆட்சியாளர்கள், அதிமுக ஆட்சியில் இருந்தவர்கள் விஜய் மல்லாவுக்கு சாதகமா இருந்தாங்க. ஆகவே நாங்க சொன்னோம், அந்த மக்கள், எளிய மக்கள் 30-40 வருஷமா வீடு கட்டி வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த வீடுகளை இடிக்கணும்னா மாற்று இடம் கொடுக்கணும். கொடுக்கல அரசாங்கம். விஜய் மல்லையா அதிகாரிகளை வச்சு அந்த மக்களை மிரட்டினாரு. எங்களுடைய கட்சியின் சார்பாக இந்த மாவட்டத்துடைய பொறுப்பாளராக சி மகேந்திரன் இருந்தார். அவர் தலைமையில் போராடி ராத்திரி 12 மணிக்கு பட்டா வாங்கி கொடுத்தோம். முனீஸ்வரர் சொல்லி வாழ்ந்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு பாகலூர் ஒரு சென்ட் 5 லட்சம் ரூபாய், 100 குடும்பங்களுக்கு பட்டா வாங்கி கொடுத்தோம். மோடி அரசாங்கத்துக்கே தண்ணி காட்டின விஜய் மல்லையாவுக்கு தண்ணி காட்டின கட்சி தானா இந்த கம்யூனிஸ்ட் கட்சி. இவ்வாறு பல உதாரணங்கள் சொல்ல முடியும். வெயில், நீங்க ரொம்ப நேரம் காத்திருக்கீங்க, தலைவர்லாம் பேச வேண்டியிருக்கு. இந்த தேன்கனி கோட்டையில் மணிக்கூண்டு இருக்கு. 2 பக்கமும் கடை வச்சிருக்காங்க. செருப்பு கடை, புத்தக கடை, பழக்கடை. இந்த ஒரு ஆந்திரால இருந்து அப்புல் நாயுடுன்னு சொல்லிட்டு ஒரு ஐஎஃப்எஸ் அதிகாரி வந்தாரு. ஏன்னா 30 வருஷமா குடியிருக்காங்க. அவருடைய வாழ்வாதாரமே அந்த கடையில் 3000 5000 ஒரு நாள் சம்பாதிச்சு 1000 2000 மிச்சமானதான் வாழ்க்கையை நடத்துறாங்க. ஆகவே பாரஸ் சொந்தமான இடம் சொல்லி ஊட்காலில் வந்து அதிகாரத்தோட வச்சு உதைச்சு அந்த கடையெல்லாம் எடுத்து விசாட்ட வந்தார். பல அரசியல் கட்சிகள் இருக்குங்க, பல அரசியல் கட்சி தலைவர்கள் இருக்காங்க. சாதாரண ஜனங்களுடைய அந்த கடைகளை காக்கி சட்டை போட்டுக்கிட்ட திமிரோடு எடுத்து விசாட்ட போனாரு. யாரையும் தட்டி கேட்கல. அங்கே இங்க இருப்பது கம்யூனிஸ்ட் கட்சி சிவப்பு சட்டை போட்டதாரன்னு தெரியல அவனுக்கு. காக்கி சட்டை போட உடனே திமிரு வந்துருச்சு அவனுக்கு. ஆகவே அந்த அப்புல் நாயுடு நம்முடைய பூதேட்டிய தலைவர் 18 நாளும் போராட்டம் பண்ணி இன்று வரை அந்த மக்களை பாதுகாத்து இருக்கோம். நீங்க போன பார்க்கலாம். பல கடை இருக்கு, செருப்பு கடை இருக்கு, புத்தக கடை இருக்கு, துணி கடை இருக்கு, பாதுகாத்து இருக்கோம்.
இப்படி ஒன்று இரண்டு அல்ல, சொல்லிக்கொண்டே இருக்க முடியும். இவ்வாறு தொடர்ந்து இந்த மாவட்டத்தில் சாமானிய மக்களுக்காக, எளிய மக்களுக்காக, அவருடைய உரிமைகளுக்காக களத்தில் நின்று போராடுற கட்சி தான் கம்யூனிஸ்ட் கட்சி. இதே 3 மாசத்துக்கு முன்னாடி வீட்டுமனை பட்டாக்கான போராட்டம் நடத்தணும். 20,000 மக்கள் பங்கேற்றாங்க. இன்னைக்கு கம்யூனிஸ்ட் கட்சியின் போராட்ட எதிரொலி சட்டமன்றத்தில் பேசி தமிழக முதலமைச்சர் இந்த மாவட்டத்துக்கு 86,000 பட்டா அறிவிச்சிருக்காரு. கடந்த மாதம் வரும்போது 20,000 பட்டாக்கள் கொடுத்தாங்க. இந்த தேன்கனிக்கோட்டை தாலுகாவிலும் அஞ்சட்டி தாலுகாவிலும் 6,000 பட்டாவை அடுத்த வாரம் நானும் மாவட்ட ஆட்சித்தலைவர் அமைச்சர்லாம் கொடுக்க போறோம். இவ்வாறு தொடர்ந்து சாமானிய மக்களுடைய கோரிக்கைகளுக்காக களத்தில் நிற்கிற கட்சி தான் கம்யூனிஸ்ட் கட்சி. ஆகவே நம்முடைய தலைவர்கள் பேச இருப்பதால், வெயில் அதிகமாக இருப்பதால், இந்த தளி தொகுதியில் சரிபாதி கிராமங்களுக்கு சாலை வசதி இல்லை, மின்சாரமே இருக்கல, பேருந்து வசதி இருக்கல, ஒரு காலேஜ் கூட இல்லாமல் இருந்தது. நாங்கள் வந்த பிறகுதான் சட்டமன்ற உறுப்பினராக பல்வேறு கோரிக்கைகளை, அடிப்படை தேவைகளை நிறைவேற்றி கொடுத்திருக்கிறோம். ஆகவே சாமானிய மக்களுக்காக எப்போதும் களத்தில் நிற்கிற கட்சி தான் கம்யூனிஸ்ட் கட்சி. ஆகவேதான் நீங்கள் அனைவரும் கம்யூனிஸ்ட் கட்சியோடு நின்று இந்த சமூக மாற்றத்துக்காக நீங்கள் அனைவரும் தொடர்ந்து செயலாற்ற வேண்டும் என்று கேட்டு என்னுடைய தலைமை உரையை இத்தோடு முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.